என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நான் இன்றைக்கி வெஜிடேபிள்ஸை வச்சு ரொம்ப சுவையான பிரெட் டோஸ்ட்டு தாங்க செய்து காட்ட போகிறேன். நீங்கள் நார்மலாக செய்கிற பிரெட் டோஸ்ட்டை விட இது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. சரி வாங்க பிரெட் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் டோஸ்ட் செய்கிறதுக்கு நான் 3 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 6 ஸ்பூன் கடலை மாவு, 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் வெத்து மிளகாய் தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவா சிக்கன் 65 மசாலா. உங்களுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்குங்க. இது கூட ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 புதினா தழை, கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தவா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தவாவில் எல்லா பகுதியிலும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை கலவை, அதில் ப்ரெட்டை நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு ஸ்லேஸையும் அதேமாதிரி டிப் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இது மேலே கொஞ்சமாக கோஸு, கொஞ்சம் கேரட் துருவல், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக வெங்காயம். நான் எண்ணெய் ஊற்றி இப்போ டோஸ்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம், இல்லைனா வெண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறியை ப்ரெட்டு மேலே போட்டோன்னா அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. நம்ம நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தி விடணுங்க. ஏன்னா ப்ரெட்டை முட்டை கலவையில் நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஊறி இருக்கும். இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா வெஜிடபிள்ஸும் அந்த ப்ரெட்டில் நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ இதை சுற்றியும் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விடுவோம். இப்போ நல்லா ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. பொறுமையாக அடுத்த பக்கம் திருப்பும் போது கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போடுங்க. திருப்பி போட்டோன்னா ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக அப்படியே அழுத்தி விடுங்க. ஏன்னா காய்கறி சரியாக ப்ரெட்டில் ஒட்டாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதிகமாக ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா தவால் அந்த சூட்டில் காய்கறி ஒட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ திரும்பவும் 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ப்ரெட்டை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா காய்கறிலாம் நல்லா வெந்து ப்ரெட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான வெஜிடபிள் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட டொமேட்டோ சாஸு, க்ரீன் சட்னி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வெஜிடபிள் பிரெட் டோஸ்ட்டை வீட்டில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.